ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் சாஃப்டான இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியப்பம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒவ்வொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா சூடாக இருக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக சுட்டால் பத்தாது, நல்லா மலன்னு கொதிக்கணும். அந்த சூட்டிலேயே மாவு பாதி அளவுக்கு வெந்துடும். அப்போ தான் இடியப்பம் பிழியறதுக்கும் நல்லா வரும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது இன்ஸ்டன்ட் இடியப்ப மாவு, அதனால் வறுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு பயன்படுத்துகிறதா இருந்தால் வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச அரிசி மாவை வறுக்காமல் நம்ம இடியப்பம் செஞ்சோன்னா பிழிறதுக்கு சரியாக வராது. நீங்கள் வறுக்கும்போது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நெருன்னு கோலப்பொடி மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான பதம். தண்ணி சேர்த்து கிளறிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இடியப்ப தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் துணியில் பிழியறதுனாலும் பிழிஞ்சிக்கலாம். இடியப்ப குழல்லையும் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து மாவு பிசைஞ்சதால் இடியப்பம் பிழியும் போது இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். இடியப்ப தட்டில் வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இட்லி தட்டிலையும் நம்ம இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம்.
ஒரு 10 நிமிஷத்துலேயே இடியப்பம் நல்லா வெந்துடும். அதே மாதிரி இட்லி தட்டில் நம்ம செஞ்ச இடியப்பத்தையும் இப்போ வேக வச்சுக்கலாம். இடியப்பம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ இடியப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சாஃப்டான டேஸ்டியான இடியப்பம் தயாராகிடுச்சு. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் துருவல், தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, வெல்லம், வெஜிடபிள் குருமா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கூடவும் இது நல்லாயிருக்கும். ஹெல்தியான டேஸ்டியான இந்த இடியப்பம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.